புகழ்பெற்ற கோடை வாழிடமான கொடைக்கானலில் புத்தம் புதிய சுற்றுலா தலம் ஒன்றை மாவட்ட நிர்வாகம் அறிமுகப்படுத்தி உள்ளது. குளுமை பொங்கும் மலை முகடுகளில் காணப்படும் அந்த சுற்றுலா தலத்திற்கு செல்லலாம், பாருங்கள். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இயற்கையின் எழில் நிறைந்த காட்சிகளை கண்டு ரசிப்பது, ஏரியில் படகு சவாரி, ஏரி சாலையில் குதிரை சவாரி உள்ளிட்டவையே பொழுதுபோக்கு அம்சங்கள். மலைப்பகுதிகளில் பல்வேறு அருவிகள் உள்ள நிலையில் தேனி கும்பக்கரை அருவி போல புத்துணர்ச்சி குளியல் சுற்றுலா தலம் ஒன்றை ஏற்படுத்துமாறு சுற்றுலா பயணிகள் தரப்பில் கோரிக்கை இருந்து கொண்டே இருந்தது. அதற்கான காலம் இப்போது கனிந்திருக்கிறது. அப்படி ஒரு சுற்றுலா தலம்தான் பெப்பர் ஃபால்ஸ். கொடைக்கானலோட புதிய வரவா பெப்பர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் இதை ஏன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் புதிய இடங்கள் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நிறைய வேண்டுகோள் வச்சாங்க. ஸோ அதுல இப்போ ஒரு பாயிண்டா நம்ம இந்த பெப்பர் ஃபால்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோோம். அதுக்கப்புறம் இன்னொரு 4-5 அருவிகளும் இப்போ கொட்டருவி அந்த போன்ற புதிய அருவிகளும் பார்த்துட்டு வரோம். அது நம்ம பாதுகாப்பு அம்சங்களை இன்னும் கொஞ்சம் உறுதி செய்ததுக்கு அப்புறம் அது திறக்க ஆலோசனை. குளுமை மட்டுமே நிலவும் மலைச்சாரலில் துளியளவும் கலப்பு இன்றி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது பெப்பர் ஃபால்ஸ். பெப்பர் ஃபால்ஸிற்கு செல்ல வேண்டுமெனில் முதலில் சாகசங்களுக்கு தயாராக வேண்டும். கொடைக்கானலிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளங்கி கிராமத்தில் அடிசரை என்ற எழில் கொஞ்சும் பள்ளத்தாக்கு உள்ளது. அங்கிருந்து பசுமையான புல்வெளிகளுக்கு நடுவே வளைந்து நெளிந்து செல்லும் மண் சாலையில் ஜீப்பில் பயணம். பின்னர் கரடுமுரடான மலைப்பாதையில் சாகச பயணம். சிறிது தூரம் மலையேற்றம் என மொத்தம் 6 கிலோமீட்டர் பயணித்தால் கண்களையும் மனதையும் குளிர்விக்கிறது பெப்பர் ஃபால்ஸ். கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்த பகுதி. மிளகு வாசத்துடன் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் நீராடுவது, பாதுகாப்பான மற்றும் இயற்கையான வழுக்கு பாறையில் நீரோட்டத்தின் போக்கில் வழுக்குவது என ஆட்டம் போட்டு மகிழலாம். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.